ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அவங்க வந்து இந்த ஃபவுண்டேஷன் பேஸில் இருக்க சன்ஸ்க்ரீன் வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு இந்த மாதிரி கேமரா முன்னாடி உட்காரும்போது அந்த ஃபவுண்டேஷன் பேஸில் இருக்கிறது மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். நம்ம ஸ்கின் தான் நம்மளோட வேல்யூ இல்லையா, அதனால் அது மாதிரி மட்டும் நான் பார்க்க மாட்டேன். அதனால் எங்கள் வீட்டிலையே இந்த லிப்ஸ்டிக் உனக்கு சூட்டலாகவும் எனக்கு கொடுத்துட்றியா அப்படி கேட்பேன் அவட்ட. பிச்சைக்காரி இருந்தா அப்படின்னு கொடுத்து எனக்கு இந்த கோகனட் ஆயிலில் ரிமூவ் பண்ணுறது மட்டும் தான் பிடிக்கும் எனக்கு. உங்களோட ஹெல்த் ரொட்டீன் எப்படி இருக்கும்? சப்பியாக வேணும், இல்லை கொஞ்சம் நான் லீன் ஆகணும், அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வரும்போது மட்டும். ஸோ மெயின்டெனன்ஸ்ன்னு பார்க்கும்போது ஸ்கின் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சொல்ல மாதிரி இந்த ஏபிசி குடிச்சா கலர் ஆகிடுவாங்க, இது சாப்பிட்டா அப்படி பளபளன்னு ஆகிடுவாங்க. ஹேர் சம்மந்தப்பட்டது அப்படின்னா தண்ணி நல்லா குடிக்கணும், தூக்கம் கண்டிப்பாக மெயின், கீரை வகைகள் எடுத்துக்கிறதுனாலே முடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்புறம் பாதாம் டெய்லியுமே அந்த ஒரு 10 பாதாம் வந்து இந்த சீட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிச்சனில் வர டப்பா ஃபுல்லாக எல்லா விதமான சீடும் வச்சுருப்பேன். ஒரு லிமிட்டேஷன் தான், அது அளவுக்கு மீதினால் அமிர்தமும் நஞ்சுங்கிறது சாப்பாட்லேயும் தான். இதை போட்டு தான் என் ஸ்கின் இப்படி ஆயிடுச்சு, பல ஆயிடுச்சு, கிளாஸி ஸ்கின் கட். ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து ஆக்ட்ரஸ் யமுனா சின்னதுரை இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். எனக்குமே ரொம்ப சந்தோஷம். முதல்ல ரொம்ப சிம்பிளா அழகா கியூட்டா இருக்கீங்க. சரி, ஓகே. ஆரம்பமே நல்லா தான் இருக்கு. எஸ், ஆப்வியஸ்லி ஸ்டார்ட் பண்றப்ப நல்லா சந்தோஷம். ஏன்னா அது சந்தோஷமா ஒருத்தர் சந்தோஷமா. ட்ரூ. நீங்க வந்து எலிகென்ட்டா இருக்கீங்க, கியூட்டா இருக்கு. நீங்க போட்டிருக்க சாரி கூட வந்து ரொம்ப சிம்பிளா நீட்டா இருக்கு. ஆக்சுவலி இந்த சாரியை பார்த்தோன்னே எங்கள் அம்மா என்ன கேட்டாங்க தெரியும், இது கொஞ்சம் பார்த்தா ரேஷன் கார்டில் வாங்கின மாதிரி இருக்கேடி அப்படின்ற மாதிரி, ஏன்னா ஸ்டைல் அந்த மாதிரி இருக்குன்னு. அம்மா அது பியூர் தறி, உங்களுக்கு பார்க்கறதுக்கு அப்படி தோணல, ஆனால் கட்டி பாருங்க அதோட அருமை தெரியும்னு அமைதியாக போயிட்டாங்க. ஓகே. ஒரு ஆக்ட்ரஸாக நம்ம வந்துட்டு எக்ஸ்போஸ் ஆகிறது லைட்டுக்கு, வெயிலுக்கு, பொல்யூஷன் எல்லாத்துக்குமே நம்ம எக்ஸ்போஸ் ஆகிறோம். நம்ம ஒரு டெய்லி ஒர்க் ரொட்டீன் வேறு ரொம்ப லாங்காக இருக்கும். என்னைக்கோ கொஞ்சம் தான் நமக்கு ஃப்ரீ பீரியட்லாம் கிடைக்கும், ஐ மீன் ஃப்ரீ டைம் கிடைக்கும். நமக்கு கேர் பண்ணிக்கிறது அப்படி என்ன கேர் பண்ணிப்பீங்க? உங்களோட ஹெல்த் ரொட்டீன் எப்படி இருக்கும்? ஹெல்த் ரொட்டீன் வந்து ஜிம் போகிறதுங்கிறது என்னோட ரொட்டீன் தான். ஸோ அது வந்து ஒரு ஹேபிட் தான் எனக்கு. என்னென்னா நான் எனக்கு பிடிச்ச மாதிரி என்னை ஒரு ஃபிகராக பார்க்கும்போது சொல்கிறேன். நான் ரொம்பலாம் குண்டாக இருந்தது கிடையாது, ஓரளவுக்கு சப்பியாக இருந்தேன். அந்த சப்பினஸ்லேருந்து நான் கொஞ்சம் இந்த ஷேப்பாக இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இன்னும் பிடிச்சிது. அதுதான் மெயின் ரீசன். நான் என்னை இன்னும் கொஞ்சம் கூட க்ரூம் பண்ண விஷயத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்தது. ஸோ அதனால் அது ஒரு ஹேபிட்டாகவே ஆயிடுச்சு ஜிம்முங்கிறது. அதுக்கு தகுந்த ஃபுட்டு பார்க்கும்போது எப்போ என்ன ஆசைப்பட்டாலும் சாப்பிடுவேன். ரொம்பலாம் கண்ட்ரோல் பண்ணி டயட் இருக்கிறது அதெல்லாம் செய்ய மாட்டேன். எப்போ டயட் தேவையோ, ஒரு கேரக்டர் பண்ணும்போது என்னோடய லுக்கில் கொஞ்சம் கூட சப்பியாக வேணும், இல்லை கொஞ்சம் நான் லீன் ஆகணும், அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வரும்போது மட்டும் சின்னதாக ஒரு சேஞ்ச் பண்ணுவேன். இந்த சுகர் கட் பண்ணுறது கம்ப்ளீட் சுகரெல்லாம் கட் பண்ணும்போது அதுக்கான சேஞ்சஸ் நிறைய தெரிஞ்சுது என்கிட்ட. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எப்பப்போ தேவையோ அப்பப்போ, மற்றபடி என்ன சாப்பிடணும்னு நினைக்கிறனோ அதை சாப்பிட்ருவேன், அந்த மாதிரி தான். ஸோ மெயின்டெனன்ஸ்ன்னு பார்க்கும்போது ஸ்கின் பொறுத்த வரைக்கும் என்னோட டெர்மட்டாலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்பேன். சன்ஸ்க்ரீன் போட சொன்னால் கரெக்டாக போடுவேன், கொலாஜன் சாப்பிட சொன்னால் கரெக்டாக சாப்பிடுவேன், நைட் க்ரீம் போட சொன்னால் போடுவேன். ஸோ ரெனிட்டா மேம் தான் நான் காமிச்சிட்ருக்கேன். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிவிடுவேன். அதனால் கரெக்டாக என் ஸ்கின் வந்து இந்த எக்ஸ்போஷர்லேருந்து நீங்கள் சொல்கிற இந்த பொல்யூஷன்லேருந்து எல்லாத்துலேயுமே நல்லாவே வச்சுருக்கு. அதுதான் உண்மை. ஏன்னா நானே இப்போ அதுதான் கேட்க வந்தேன். நம்ம போகிறோம், எக்ஸ்போஸ் ஆகிறோம், என்னன்னா நம்ம கண்டிப்பாக நம்ம ஸ்கின்னை தான் ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். ஸ்கின் பார்த்துக்கிறப்போ இப்போ நிறையவே ரொட்டீன்ஸ் இருக்குது, நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஃபேஷியலாக இருக்கட்டும், ஒரு நைட் க்ரீம்ஸாக இருக்கட்டும், நிறைய ஆசிட் க்ரீம்ஸ் வந்துருச்சு. இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள், நயாசினமைட் யூஸ் பண்ணுங்கள், அதை யூஸ் பண்ணுங்கள், இதை யூஸ் பண்ணுங்கள், நிறைய விஷயங்கள் வந்துச்சு. அதையும் தாண்டி நிறைய பேர் நேச்சுரலாக பேக் போட ஆரம்பிப்பாங்க. அப்படி எதனா நீங்கள் சீக்ரெட் பேக் எதனா வச்சுருக்கீங்க? நான் எப்போ மேம் காட்ட ஆரம்பிச்சேனோ அப்போதோட அந்த பேக்கெல்லாம் நின்றுச்சு. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த பேக்குங்கிறதுல ஒரு யூஸும் இல்லைங்கிறது தான். அதுதான். இன்னொன்று, தலையில் எண்ணெய் வைக்கிறதுனால தான் முடி வளருங்கிறதுலாம் கிடையவே கிடையாதுன்னு. நமக்கு பேசிக்காகவே நேச்சுரலாகவே ஒரு ஆயில் செக்ரிகேஷன் நம்மளோட ஸ்கேல்பில் இருக்குது. ஸோ அந்த செக்ரிகேஷன் அந்த ஹேர் க்ரோத்துக்கு போதும் அப்படிங்கிறது தான். கரெக்டான ஸ்லீப், கரெக்டான ஃபுட், தண்ணி, இதெல்லாம் இருந்தாலே நம்மளோட முடி கரெக்டாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் என்னெல்லாம் தேய்ச்ச டைமில் முடி இருந்ததுன்னு கேட்டால் முடி இருந்தது, அது என்னனாலேன்னு சொல்ல முடியாது. இப்போ என்னோட தலையில் நான் எண்ணெய் வச்சு 5 வருஷம் ஆகுது.
பட் ஸ்டில் நீங்க மெயின்டைன் பண்ணிருக்கீங்க உங்க ஹேர். என்னோட ஹேர் வந்து கொட்டுதுன்னா அதுக்கு ரீசன் என்னன்னா, நான் கரெக்டாக தூங்கியிருக்க மாட்டேன், கரெக்டாக சாப்பிட்ருக்க மாட்டேனா இருக்கும், தண்ணி பத்தாமல் இருக்கும். ஸோ நான் அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் எல்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த இஷ்யூனால தான் முடி கொட்டுமே தவிர எண்ணெய் வைக்காதனால கிடையாது. என்னோட ஹேரை நான் இப்படி கூட மெயின்டைன் பண்ணுறேன், இதுலேருந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா டெய்லி ஹீட் நம்ம யூஸ் பண்ணுறோம், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதே மீறி என் ஹேர் இருக்குன்னா அந்த சொன்ன மாதிரி இன்டேக் மட்டும்தான், எண்ணெய்னாலலாம் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அப்போ அந்த இன்டேக்ல சில விஷயங்கள் வந்து கண்டிப்பா உங்க ஃபுட்ல இருக்கும் அப்படின்ற விஷயங்கள் என்னது? ஹேர் சம்மந்தப்பட்டது அப்படின்னா தண்ணி நல்லா குடிக்கணும், தூக்கம் கண்டிப்பாக மெயின். ரொம்ப தூக்கம் இல்லாமல் போச்சுன்னா ஹேர் கண்டிப்பாக ஃபாலிங் இருக்கும். டேட்ஸ் எடுத்துக்கிறது, அப்புறம் இந்த முருங்கைக்கீரை அதெல்லாம் நல்லா சாப்பிட்றதுனால, கீரை வகைகள் எடுத்துக்கிறதுனாலே முடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்புறம் பாதாம் டெய்லியுமே அந்த ஒரு 10 பாதாம் வந்து ஊற வச்சு காலையில் பீல் பண்ணி சாப்பிட்றது. நீங்களுமே அந்த நட்ஸ் மிக்சர்லாம் எடுப்பீங்களா, சீட்ஸ் மிக்சர்லாம்? அதெல்லாம் அப்பப்போ நடுவில் ஒரு 4 நாள் அப்படியே ஊன்னு எடுப்பேன், 5 நாள் கம்மியாகும், திருப்பி 5 நாள் வேறு ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுவேன் அந்த மாதிரி. மற்றபடி இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட்ற அந்த சீட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிச்சனில் வரேன் டப்பா ஃபுல்லாக எல்லா விதமான சீடும் வச்சுருப்பேன். திடீர்னு தோணும் ஒரு அப்படியே ஞானோதயம் பிறக்கணுவாங்களா அந்த மாதிரி தூங்கி இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுறடான்னு ஸ்டார்ட் பண்ணுவேன். ஒரு 3 நாள் பண்ணுவேன், திருப்பி 3 நாளுக்கு அப்புறம் வேறு ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆனால் எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஹெல்தி கன்சிஸ்டன்சிங்கிறது ஃபுட்டில் வந்து ஒரு சில விஷயங்களை கன்சிஸ்டன்சியாக கொண்டு போகக்கூடாது. எப்போவுமே சொல்லுவாங்களா டெய்லி கேரட் ஜூஸ்னால் டெய்லி கேரட் ஜூஸ் குடிக்கக்கூடாது, ஆல்டர்னேட். ஸோ அந்த மாதிரி டெய்லியுமே இல்லாமல் ஆல்டர்னேட்டாக மாற்றி மாற்றி எடுத்துக்கும் போது தான் அதோட எஃபெக்டிவ் கரெக்டாக இருக்கும். நிறைய பேர் சொல்ல மாதிரி இந்த ஏபிசி குடிச்சா கலர் ஆகிடுவாங்க, இது சாப்பிட்டா அப்படி பளபளன்னு ஆகிடுவாங்க. நம்ம ஸ்கின்னை ஹெல்த்தியாக வச்சுக்கமே தவிர நம்ம கலர் ஆக மாட்டோங்கிறது உண்மையான விஷயம். ஸோ ஹெல்திங்கிறது என்ன, நம்ம ஒரு லிமிட்டேஷன் தான். அது அளவுக்கு மீதினால் அமிர்தமும் நஞ்சுங்கிறது சாப்பாட்லேயும் தான். ஸோ அதனால் நம்ம எடுத்துக்கிறத லிமிட்டேஷனாக ஆல்டர்னேட்டிவாக மாற்றி மாற்றி எடுக்கும் போது அதுக்கான விஷயங்கள் கரெக்டாக கிடைக்கும். ஆஸ் நமக்கு நிறைய பிரேக் அவுட்ஸ் கூட ஆகும், நம்ம எக்ஸ்போஸ் ஆகிறோம் அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி டைம்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏன்னா ஆக்னி வரும், நமக்கு ரேஷ் வரும், நிறைய விஷயங்கள் வரும். ஈவன் ஒரு ஹைப்பர் பிக்மெண்டேஷன்ல இப்போ நிறைய பேரோட கான்ஷியஸ்ல ரொம்ப போய் இல்லை. எனக்கு அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி என்னோட ஸ்கின் ரொம்ப கிளியர் ஸ்கின், இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ஆக்னிஸ் இருக்குது. அது சம்டைம்ஸில் வந்து நம்மளோட உடம்புல பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்ன்னு இருக்கும், அது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அது என்னென்னா நம்மளுடைய டெய்லி ரொட்டீன்லேருந்து வர்றதுலேருந்து நம்ம எடுத்துக்கிற அந்த டிப்ரெஷன் லெவலில் தான் இது எல்லாமே மாறுறது. ஸோ அந்த மாதிரி என் லைஃப்லேயுமே வரும், எனக்குமே வரும், போகும். அது எல்லாமே என்னோட டெர்மடாலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வந்து சேஞ்ச் பண்ணுவேன். ஸோ ஒரு ஆக்னி வருதும் போது எப்போ நான் வந்து என்னோட ஃபேஸ் வாஷை சேஞ்ச் பண்ணணும், இல்லை ஏதாவது நான் போடுற அந்த மேக்கப் ப்ரஷ்ஷை என்ன நான் சேஞ்ச் பண்ணணும், ப்ராடக்ட் என்ன சேஞ்ச் பண்ணணுங்கிறது அவங்க கொடுப்பாங்க எனக்கு ஒரு சஜஷன். இதுலேருந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணால் உங்களுக்கு பெட்டர். நீங்கள் டெய்லி ப்ரஷ்ஷை க்ளீன் பண்ணுறீங்களான்னு கேட்பாங்க எடுத்த உடனே. ஆமால, நம்ம வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் ப்ரஷ்ஷை வாஷ் பண்ணுறோம், சொல்லலாமா வேணாம்? ஆமாம் நான் வாஷ் பண்ணலாம், அதுதான் அவங்க தப்பு அப்படின்வாங்க. கரெக்ட். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கிறதுலே ரொம்ப நிறைய வந்து சொல்லுவாங்கள்ல, ப்ரஷ்ஷில் தான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப டர்ட் அதிகமாக இருக்கும்னு. ஸோ அதெல்லாம் உண்மையான விஷயம் தான். அதெல்லாம் மாற்றும் போது இதெல்லாம் தன்னால் மாறிடுச்சு எனக்கு. ஸோ நடுவில் கொஞ்சம் இந்த ஒரு சில விஷயங்களெல்லாம் நம்ம கண்டுக்காமல் விட்டுருவோம் தெரியுமா, லேட்டாக வருவோம், தூங்குவோம், அதில் இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி தோணும். அந்த மாதிரி சேஞ்ச் ஆகும்போது இவ்வளோ எக்ஸ்போஷர்லேருந்து நாம் பண்ணுறதுனால அதை கைவிடும்போது வர்றதுக்கான பாதிப்பு தான். ஸோ அதனால் அதெல்லாம் திருப்பியும் மெயின்டைன் பண்ணும்போது அகெயின் என்னோடய ஸ்கின் வந்து ஐ எம் பேக் அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் பேக் ஆகிட்டு இருக்கு எல்லாமே. உங்களோட பேசிக் மேக்கப் ரொட்டீன் நம்ம சீரியல்னு வரப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம போடுறோம் அப்படின்னாலுமே டே டு டே லைஃப்பில் நீங்கள் வந்து உங்கள் பேக்லேயோ நீங்கள் கேரி பண்ணுறப்போ இந்த ஒரு 3-4 விஷயங்கள் கண்டிப்பாக என் பேக்கில் இருக்கும், டெய்லி நான் கண்டிப்பாக வச்சுருப்பேன் அப்படின்றது. அதில் வந்து என் ஹஸ்பண்டுக்கு நான் ரொம்ப நல்ல ஒரு ஒய்ஃபு, செலவே பண்ணாத ஒரு ஒய்ஃபு. ஏன்னா எனக்கு ரொம்ப பெரிய மெயின்டெனன்ஸ்லாம் எனக்கு வாங்குறதுக்கான அவசியம் நான் கொடுக்கவே இல்லை. எனக்கு ஒரே ஒன்று சன்ஸ்க்ரீன், அந்த சன்ஸ்க்ரீன்லேயே இப்போ 2 வச்சுருக்கேன். என்னென்னா நார்மலாக நம்ம க்ரீம்லேயே இந்த ஒயிட் பிராண்ட் சொல்லிட்டீங்க, சன்ஸ்க்ரீன் வந்து சூசனோட ப்ராடக்ட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ரெனிட்டா மேம் அவங்களோட ப்ராடக்ட் தான் அது. அதிலே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த ஃபவுண்டேஷன் பேஸில் இருக்க சன்ஸ்க்ரீனும் வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு இந்த மாதிரி கேமரா முன்னாடி உட்காரும்போது அந்த ஃபவுண்டேஷன் பேஸில் இருக்கிறது மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். சீரியலுக்குன்னு பண்ணும்போது சின்னதாக ஒரு சேஞ்ச், இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன லேயர் என்னென்னா என்னோட க்ரைலானோட லைட்டாக போடுவேன். அது இந்த மார்க்கோட மறையறதுக்காக மட்டும்தானே தவிர வேறு எதுக்கும் இல்லை. வீட்டில் யூஸ் பண்ணுறது அந்த சன்ஸ்க்ரீன் மார்னிங் குளிச்சேன்னா நான் மார்னிங் போடுற ஒரு சன்ஸ்க்ரீனு, ஈவினிங் நைட் க்ரீம். அந்த நைட் க்ரீமுங்கிறது எதுக்குன்னா நம்ம அந்த ஸ்கின்னை காலையில் ஹைட்ரேட்டாக வச்சு அந்த மாய்ஸ்டரோடு இருக்கிறதுக்காக மட்டும்தானே தவிர ரொம்ப பெருசாக அப்படியே அந்த நைட் க்ரீமும் சொல்லிட்டீங்கன்னா நாங்களும் கொஞ்சம் போய் ட்ரை பண்ணிடுவோம். பெப்டைடு வந்து என்னோட நைட் க்ரீமில் நான் யூஸ் பண்ணுறேன். அது பேரே பெப்டைட் தான். ஸோ அதுதான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் தென் ஒரே ஒரு கொலாஜன் பவுடர் இருக்குது, டார்ன்னு சொல்லிட்டு அவங்களோட பிராண்டில் அந்த சூசனோட அந்த சைட் ஓப்பன் பண்ணாலே இது எல்லாமே இருக்கும்.
ஸோ டார்ன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கொலாஜன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நைட் அந்த பெப்டைட் க்ரீம் யூஸ் பண்ணுறேன். ரெட்டினால் வந்து ஆல்டர்னேட்டாக யூஸ் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய செலவெல்லாம் கிடையாது. இது வாங்கினா ஒரு 2 months வச்சுப்பேன். இதோட எனக்கு அந்த ப்ராடக்ட்டு எந்த ப்ராடக்ட்னால ஒரு லிப்ஸ்டிக் வாங்கினா ரொம்ப மினிமலாக இருக்கிற ஒரு ப்ராடக்ட் தான் வாங்குவேன். டெய்லி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப கம்மி விலையில யூஸ் பண்ணுவேன். கம்மினா ஒரு ரீசனபிள் ப்ரைஸ் இருக்கும்ல. நம்ம மேக்லேயே கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஒரு லிப்ஸ்டிக் வாங்கினா நம்ம தீர்ற வரைக்கும் அதையே போட மாட்டோம். கண்டிப்பாக சாரிக்கு தகுந்த மாதிரி கலர் ஷேட் வேணும்னு வச்சுருப்போம். அதனால ரொம்ப பெரிய பெரிய எக்ஸ்பென்சிவாக நான் வாங்க மாட்டேன். மேக் வந்துங்கிறது ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால மேக் வச்சுப்பேன். இல்லைனா பாபி ப்ரௌன். இது கொஞ்சம் ஜாஸ்தி தான். இல்லை அதுதான் சொல்ல வர. அது ஏன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ரெகுலர் யூஸ்ன்னும் போது டாக்டர் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணது, எனக்கு பிக்மெண்ட் வர ஆரம்பிச்சது. ரொம்ப குவாலிட்டி இல்லாத ப்ராடக்ட் யூஸ் பண்ண நம்மளுக்கு இந்த அப்பர் லிப்பும் லோயர் லிப்பும் கலர் வித்தியாசம் நிறையா இருந்தது. அதனால் கொஞ்சம் அந்த மாதிரி ரெகுலர் யூஸ்க்கான பண்ணுறது மட்டும் கொஞ்சம் காசு பார்க்காம வாங்குறது நல்லதுன்றதுனால நம்ம எல்லா இடத்துக்கும் போகும்போது ஃபவுண்டேஷன் எல்லாம் போட மாட்டோம். ஜஸ்ட் லிப்ஸ்டிக் போட்டு அப்படியே ஓடிடுவோம்ல. அதுக்காக அந்த ஒரு அதில் மட்டும் காசு பார்க்கக்கூடாது. அது நம்ம ஸ்கின் சம்மந்தப்பட்டது. நம்ம ஸ்கின் தான் நம்மளோட வேல்யூ இல்லையா? அதனால் அது மாதிரி மட்டும் நான் பார்க்க மாட்டேன். அதனால் எங்கள் வீட்டிலையே என் தங்கச்சி ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் நான் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். எங்கள் வீட்டில் அவங்களே நினைப்பாங்க, அப்பா நம்ம பொண்டாட்டி பரவாயில்லப்பா. ஏன்னா அவள் வாங்குகிற ப்ராடக்ட்ல நான் சம்டைம்ஸில் இந்த லிப்ஸ்டிக் உனக்கு சூட்டலாகலாம் எனக்கு கொடுத்துட்றியா அப்படி கேட்பேன் அவட்ட. பிச்சைக்காரி இருந்தா அப்படின்னு கொடுத்து புடி பிச்சைக்காரி அப்படின்னு சொல்லுவா. ஸோ ரொம்பலாம் ஓவராலாக ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். அவளுமே வாங்கினா 50-100 வச்சிருப்பாவ. அவள் 50-100 டெய்லியும் போட்டால் கூட அப்போ எப்படியும் எக்ஸ்பைரி தாண்டி ஆக போகுது, வேஸ்ட்டா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி 1-2 அப்படியும் எடுத்துப்பேன். ஸோ ரொம்பலாம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். 2 கலர் வச்சுருப்பேன், டார்க்கு ஒரு நியூட் ஷேட் மாதிரி, அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் வந்து கேட்டிங்கன்னா இதெல்லாம் செலவு இல்லையான்னு கேட்டால் என் தங்கச்சி பண்ணுறதை கம்பேர், நான் வெளியே இருக்க ஆளுங்களை சொல்ல வேணாம், வீட்லேயே சொல்கிறேன். அவள் செலவு பண்ணுறதுக்கு கம்பேர் பண்ணும்போது நான் கொஞ்சம் அடக்க ஒடக்கமாக தான் செலவு பண்ணுறேன். சில செலவுகள் வந்து நம்ம ப்ரொஃபஷனுக்காக தேவைப்பட்ட அந்த இடத்துல வந்து அந்த செலவுகள் வந்து வந்தே ஆகும். ஆமாம். ஆஃப்டர் மேக்கப் அந்த ஒரு ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கு தெரியுமா மேம்? அந்த மேக்கப் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரொட்டீன், அந்த மாதிரி எதனா ரொட்டீன் நீங்க வச்சிருக்கீங்களா? அதுவுமே வந்து ஆயில் கண்டினியூவா இந்த ஆக்னிஸ் எல்லாம் வந்தப்போ எனக்கு இந்த கோகனட் ஆயில்ல ரிமூவ் பண்றது மட்டும் தான் பிடிக்கும் எனக்கு. என்னதான் டாக்டர் நல்லதா ஒரு க்ரீம், எனக்கு என்னவோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த கோகனட் ஆயில தான் கிடைக்குது. பட் இப்போ இந்த ஆக்னி வந்தப்போ மட்டும் டாக்டர் வந்து தயவு செஞ்சு அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு வேணாம், அது வேணாம் இருந்தால் நல்லது தான் சொன்னப்போ அவங்க சொன்ன மாதிரி நான் வந்து இந்த எலிசபெத் எஸ்டிலோட சம்திங் ஏதோ ஒரு பிராண்ட், அந்த பிராண்டில் வந்து நான் ஸ்கின்னுக்கு மட்டும் ரிமூவ் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணுவேன். இந்த ஐப்ரோலலாம் கோகனட் ஆயில் தான் இப்போ வரைக்கும். நான் அதில் ஒரு மாற்றமும் கிடையாது. ஏன்னா எல்லாருமே இந்த மிசலர் வாட்டர் மட்டும் தான். ஐயோ எனக்கு அதுவுமே ஒரு கெமிக்கல் தானே. அது எனக்கு என்ன இருந்தாலும் அது என் கண்ணில் படும்போது எனக்கு அது ஒரு இதாக இல்லை. சரி கோகனட் ஆயிலுமே பார்த்தீங்கன்னா நான் அந்த பியோர் வெர்ஜின் சொல்கிறாங்களோ அந்த கோகனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். சம்டைம்ஸில் வீட்டில் நானே வந்து ஒரு 3 தேங்காய் அரைச்சி பால் எடுத்து எடுத்து பாட்டிலில் வந்து ஃபில் பண்ணி வச்சுப்போம் அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு எதனா க்ரீம் போட்டு அதெல்லாம் ஒன்றுமே நார்மலாக குளிச்சுட்டு வந்துட்டு நைட் க்ரீம் வேற எதுவுமே கிடையவே கிடையாது. சிம்பிளாக வந்து ஒரு ரொட்டீனை முடிச்சுட்டு அந்த சொல்லுவாங்கல்ல இது அடிச்சு அது அடிச்சு இந்த கொரியன் சீக்கிரட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டுக்காக அழகா இருக்கு பார்க்கறனால. ஒரு நாள் டைம்ல 24 மணி நேரம் இருந்தால் பாத்ரூம்லேயே 18 மணி நேரம் செலவாயிடும் போல. மூஞ்சிக்கு அதை போட்டு இதை போட்டு மற்ற நேரம் எப்போ அவங்க 12 ஸ்டெப் 6 ஸ்டெப் ஒன்லி 2 ஸ்டெப் தான். ரிமூவ் பண்ணுறோம், வாஷ் பண்ணுறோம், க்ரீம் அப்ளை பண்ணிட்டு தூங்குறோம், அவ்வளோதான். எஸ் மேம். ரொம்ப வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சிம்பிளான ரொட்டீன் வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம் இந்த ரொட்டீன்ஸ் எல்லாமே. ஆமாம், சாப்பிட்டால் நல்லா சாப்பிட்டாலே ஹெல்த்தியாக இருக்கும் ஸ்கின். அண்ட் மோரோவர் நிறைய பேர் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இந்த ஃபார்மசியில் இவ்வளோ சீப்பாக கிடைக்குது, இதுக்கு ஆல்டர்னேட் இது இருக்குது அப்படின்னா நிறைய ஃபார்மசி க்ரீம் தயவு செஞ்சு அந்த மாதிரி நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுறாங்க. யாரும் செய்யாதீங்க அதை. அதோட சைடு எஃபெக்ட் இப்போ தெரியாது உங்களுக்கு. ஸோ அது ஒரு டைமுக்கு அப்புறமா நம்மளால் நம்ம ஸ்கின்னை ரெக்கவரே பண்ண முடியாத அளவுக்கு பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரும். யாருமே இந்த ரீல்ஸில் போட்டு காட்டுறாங்க, இதை போட்டு தான் என் ஸ்கின் இப்படி ஆயிடுச்சு, பல ஆயிடுச்சு, கிளாஸி ஸ்கின் கிடச்சதெல்லாம் சொல்கிறது தயவு செஞ்சு செய்யாதீங்க. டாக்டரை கரெக்டாக கன்சல்ட் பண்ணி உங்களோட ஸ்கின்னுக்கு என்னவோ அதை பாருங்கள். இல்லைனா நீங்கள் நார்மலாக விட்டால் கூட ஒரு டைமுக்கு அப்புறம் ரெக்கவர் ஆகும் நம்மளோட இன்டேக்கை பொறுத்து. மற்றபடி இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் வந்து தயவு செஞ்சு செய்யாதீங்க. ரம்ஜானுக்காக ஸ்பெஷலாக பண்ணேன். இந்த பிளெயினாக தெரியுது, இதோட இந்த லேஸ் பார்டர் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கு. எனக்கு தூக்கமாக தெரிஞ்சது. அதான் ரொம்ப சாதாரணமாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிளெயினில் வந்து இந்த லேஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம் நம்ம. இது ரீசெண்டாக நான் அவ்வளோ பேருக்கு வந்து டிஸ்பேச் பண்ணியிருக்கேன். இது நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் முதல் முறையே இதை நான் ரெடி பண்ண கொடுத்தப்போ எந்த கலரில் வேணும், பிரிண்டிங் எதில் வேணும்னு கொடுக்கும்போது இது ரொம்ப அழகான ஒரு விஷயம். நம்ம கதைகளை வந்து ஒரு சாரி வர்றது. ஸோ
ஸோ இன்னொன்று நம்மளோட சேலம் ரவிக்கமில் சிவன் பார்வதி பிரிண்ட் பண்ணி ஒரு சாரி கொண்டு வந்தேன். ரவி வந்து ரொம்ப சீரியஸாக ரொம்ப இன்வால்வ் ஆகி ஸோ என்னையை திட்டும் போதெல்லாம் ரவி வந்து அப்படின்னு பண்ணிகிட்டே இருக்கோம். இட் இஸ் ஃபன் ஒர்க்கிங் வித் லொக்கேஷன். பட் ஐ திங்க் ஒர்க்கிங் வித் ரவி வாஸ் சூப்பர் ஃபன். ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. ஆக்சுவலி அந்த ஷூட்டிங் முடிஞ்சு போகும்போது எங்களுக்கு 2 பேருக்கும் ரொம்ப சேடாக இருந்துச்சு. ஐயோ. பட் தென் மிஷ்கின் ஃப்ளூ டவுன் டு கேரளா. கதை சொன்னோன்னே ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட். சீனோட ஒரு இம்பேக்ட் எப்படின்னா நம்ம எங்கே போகும்போது ஸ்னேக் பாபுன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாரும் சொல்லும் போதா அது இவ்வளோ வைரல் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு செல்லம் என்னை ஹெவியாக லைக் பண்ண வச்சது கண்ணா இல்லை இருந்தாலும் ஐ காட் அ சிவியர் கேட்ச். ஓகே. அந்த டைமில் வந்து அந்த லொக்கேஷனில் வந்து பட் அஜித் சார் வந்து தெரிஞ்சவொடனே வந்து ஹி வாஸ் கிவிங் மீ ஆல் அட்வைசஸ் அண்ட் டேக்கிங் கேர் ஆஃப் அப்படி பண்ணக்கூடாது நீ இப்படி பண்ணக்கூடாது. And I had huge crush on Maddie. Oh, nice. Yeah, I think I was in 8th grade or something. I still remember. நான் ஸ்கூல் வந்து பங்க் பண்ணி போனது அலைப்பா இதை பார்க்குறதுக்கு. ஒரு மூவி கூப்பிட்டுட்டு ஐ வாஸ் லைக் மாதவனா நான் பார்த்தேன். எனக்கு உள்ளே வந்து அப்படின்னு இருந்துச்சு. பட் நான் எதுவுமே காட்டல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட பெர்ஃபார்மன்ஸை ஜட்ஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அவங்க வந்து எப்படின்னா வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணும்போது நான் வந்து இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லுவேன். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Taste the Daily.